the first and foremost concept is a database and design. இந்த டேட்டாபேஸ் டிசைன்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ரெண்டு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஸோ நான் நோட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுறேன். ஸோ டோன்ட் வரி. ஸோ அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இஸ் அ பிரைமரி கீ அண்ட் செகண்ட் இஸ் அ ஃபாரின் கீ. பிரைமரி கீனா என்ன, ஃபாரின் கீனா என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்மளுடைய எக்ஸல் இருக்கு. ஓகே, இதான் நம்மளோட எக்ஸல். இதுல இது சேல்ஸ் டேட்டா, கரெக்டுங்களா? சேல்ஸ் Okay, sir. டேட்டா. இதுல ஏதாவது ஒரு ரெக்கார்டு விச் வில் பி ஏ யூனிக் ரெக்கார்டுன்னு நம்ம நினைக்கிறோம். அதாவது அந்த ரெக்கார்டு வந்து திருப்பி ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். சச் அஸ் ஆர்டர் நம்பர். ஓகேங்களா? Okay, sir. ஆர்டர் நம்பருங்கிறது ஒரு ரெக்கார்ட், கரெக்டுங்களா? இந்த ஆர்டர் நம்பர் 1 வந்துட்டு திரும்ப ரிப்பீட் ஆகுமா? ஆகக்கூடாதுல. ஒரு ஆர்டர் ஐடி 1ல ஒரே ஒரு ஆர்டர் தானே நடந்திருக்கணும். ஒரு ஆர்டர் ஆமா, ஐடில 2 ஆர்டர் நடந்திருக்க கூடாதுல, நடந்திருக்க கூடாது. கரெக்டுங்களா? சோ இந்த மாதிரி யூனிக் ரெக்கார்ட் இன் டேட்டாபேஸ், ஒரு டேட்டாபேஸோட யூனிக் ரெக்கார்ட்ஸ் என்ன சொல்றோம் அப்படின்னா பிரைமரி கீ அப்படின்னு சொல்றோம். Okay, புரிஞ்சுங்களா? sir. எல்லாத்துக்கும் புரிஞ்சுங்களா? Yes, sir. ஓகே, சோ ரிமைனிங் 2 இட்ஸ் கிளியர். Yes, sir. உங்களுக்கு okay, fine. So unique record in a table, whether it may be order ID or it may be something else. So இதுல வந்து order ID வந்து யூனிக்கா இருக்குங்கிற மாதிரி let's consider. Okay, இது primary key. Next is a foreign key. Foreign key அப்படின்னா என்னன்னா a field in one table that refers to the primary key of another table. அதாவது இதுல இருக்கக்கூடிய ஃபீல்டு, இந்த இப்போ இன்னொரு டேட்டா எடுத்துப்போம். இந்த டேட்டா அதர் டேட்டாக்குள்ள வந்துட்டு இதை எடுத்துப்போம். இதோட நேமும் ப்ராடக்ட்ஸ், கரெக்டுங்களா? இதுல யூனிக் ரெக்கார்டு என்னவா இருக்கும்? இந்த ப்ராடக்ட்ங்கிறதா இதுல யூனிக் ரெக்கார்ட், கரெக்டுங்களா? ஏன்னா பிகாஸ் ப்ராடக்ட்டை பத்தின இன்ஃபர்மேஷனை போட்டிருக்கோம், மில்க் பார்ஸ் போட்டிருக்கோம், 50% டார்க் பைட்ஸ் போட்டிருக்கோம். இந்த டேட்டாலாம் இது என்ன கேட்டகரி, என்ன சைஸ் இருக்கு, இதெல்லாம் திரும்பவும் நமக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது. Repeat ஆகும். கரெக்டுங்களா? Yes, sir. ஸோ இதுதான் இதுல இந்த ப்ராடக்ட்ல இதுதான் பிரைமரி கீ, கரெக்டா? ஸோ Yes, sir. ஃபாரின் கீ அப்படின்னா என்னன்னா a field in one table. இந்த டேபிள்ல இருக்கக்கூடிய ஃபீல்டு, ஓகே, that refers to the primary key of another table. இந்த டேபிள்ல இருக்கக்கூடிய பிரைமரி கீயை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இதுக்கு பேர் தான் ஃபாரின் கீ. ஸோ அப்ப இந்த டேபிள் என்ன, இந்த வேரியபிள் என்ன வேரியபிள்? இட்ஸ் அ ஃபாரின் கீ வேரியபிள். Foreign key. புரிஞ்சுங்களா? Yes, sir. ஓகே, ஃபைன். இது ரெண்டையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கான சின்டெக்ஸ், ஜஸ்ட் சின்டெக்ஸ் வந்து இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இல்ல, இதை நம்ம ஃபுல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். Next is the data types. We need to understand about the basic data types of the SQL. Data type SQL என்னென்ன data types எல்லாம் இருக்கு, அதை எப்படி நம்ம வந்துட்டு யூஸ் பண்றோங்கிறத பார்க்கலாம். So these are the basic data types available on the SQL. So இந்த data types எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த நியூவை கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இதுல நம்ம பேசிக்கா யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா டைப் இஸ் த இன்ட், which is used for the whole numbers. whole numbers இருக்குங்கல்ல, லைக் 0 to infinity, 0 1 2 3 4, இந்த மாதிரி நம்பர்ஸ் மட்டும் தான் அதுல இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படின்னா we will use the integer data type. லைக் எக்ஸலோட வேரியபிள் கிரியேட் பண்ணும்போதே நம்ம ஒன்று சொல்லியிருப்போம், இது என்ன டேட்டா டைப்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது இன்டீஜரா இல்ல இது கேரக்டராங்கிறத நம்ம முடிவு பண்ணணும்னு சொன்னோம், கரெக்டுங்களா? Yes, sir. யா, சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா இது இன்டீஜரா, வேர் கேர் மீன்ஸ் வேரியபிள் அண்ட் கேரக்டர், அதுல வந்து Character. வேரியபிள்ஸ் இருக்கும், கேரக்டர் இருக்கும். Character. டெக்ஸ்ட் இஸ் அ பியூர் டெக்ஸ்ட், ஒரு கண்டென்ட், ஒரு பேராகிராஃப். வேற அதுல ஏதோ ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஸோ லைக் டாலர் ஹேஷ் இந்த மாதிரிலாம் வராதுன்னு நினைக்கிறோம், வெறும் பியூரா டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறோம்னா we will go with the text. ஓகே,
So next is a date. Date is used for the date formats. லைக் வந்துட்டு ஆர்டர் டேட் இருக்குதுங்கல்ல. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு டேட் யூஸ் பண்ணிக்கலாம். டன். ஸோ நெக்ஸ்ட் இந்த டைனி இன்ட் இதெல்லாம் இப்போதைக்கு நம்ம வேணாம். we will see, right? ஸோ பிக் இன்ட் அப்படின்னா என்னன்னா, if you are having integer value but it is a big integer value, அதாவது integer வேல்யூலயே 9 நம்பர்ஸ்க்கு மேல போகுது, இட்ஸ் கன்சிடர் ஒரு பெரிய integer value. So in that time we will go with the big int, like so இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் இருக்கு இன்டீஜர்லயே. ஓகே, ஸோ இந்த மாதிரி அதிகமா வேல்யூஸ் இருக்கும்போது we will go with the big int instead of the int. So next வந்துட்டு decimal, which is used to store with the number with precision. அதாவது பின்னாடி வந்துட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வேல்யூஸ் இருக்கும்ல, ஸோ அதுக்காக யூஸ் பண்றது. அண்ட் ஃப்ளோட் அண்ட் டபுள், ஃப்ளோட்டும் அதே தான், டபுளும் அதே தான். டபுள் வந்துட்டு கொஞ்சம் அதிகமான நம்பர்ஸ் பின்ன பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு ஸ்டோர் பண்றதுக்கு உதவும். நெக்ஸ்ட் வில் பி a boolean. இந்த boolean கான்செப்ட் இப்போ தேவையில்லை, we will discuss later. Fine. நான் சொல்லிடுறேன், boolean என்ன ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா, இது ட்ரூவா ஃபால்ஸா அது மட்டும் தான் அதுல ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா? booleanல என்ன டேட்டா நம்மளால ஸ்டோர் பண்ண முடியுமோனா ட்ரூவா ஃபால்ஸா. ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் பெய்டு அப்படின்னு ஒரு காலம் வைக்கிறோம், அதாவது பே பண்ணிட்டாங்களா இல்லையா, ட்ரூவா ஃபால்ஸான்னு மட்டும் நம்ம என்ட்ரு பண்றோம். அந்த டைம்ல we will use the boolean data type. Okay, so coming to the data type, we need to understand integer, varchar for the variable combination of variable character, text for the texts normal paragraphs, and the date. If we will have the big number of integer value, we will choose a big int. If you have the decimal values, choose for the decimal, and if you have the long decimal values, go with the double. And if you want to store only true or false, go with the boolean. And when coming to the date type, the date will be store only the date, whereas date time will store the date and the time. Date time na அதோட ஃபார்மட் எப்படி இருக்கும், 23/02/2025. Okay, so next time will be an hour. 22. Next minute. Next second. ஓகே, ஸோ இந்த மாதிரி டேட்டு அண்ட் த டைம் இது ரெண்டையும் நம்ம ஸ்டோர் பண்ணணும்னு நினைச்சோம்னா வில் ஜஸ்ட் கோ வித் த டேட் டைம். திஸ் டைம் ஸ்டாம்ப் லீவ் தட். டைம் ஸ்டாம்புங்கிறது ஐ வில் டெல் யூ, அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன், போக போக நெக்ஸ்ட் பார்க்கலாம், இப்போதைக்கு வேண்டாம். நெக்ஸ்ட் வெறும் டைமை மட்டும் ஸ்டோர் பண்றோம் ஆர் வெறும் இயரை மட்டும் ஸ்டோர் பண்றோம்னா வி வில் கோ வித் திஸ். ஓகே, டன். வேற என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, யா டெக்ஸ்ட் பார்த்தோம், கரெக்ட்டுங்களா? இதே டெக்ஸ்ட்லயே when we will have the large number of text, பெரிய பேராகிராஃபா இருக்கு அப்படின்னா we will just go with the long text. the long textக்கு நம்ம போயிடணும். ஓகே, so basically நம்ம we are going to use the integer, var, date and the decimal. இதான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை தவிர நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பிக் இன்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறணும், பூலியன் பத்தி தெரிஞ்சுக்கிறணும், டேட் டைம் பத்தி தெரிஞ்சுக்கிறணும், அண்ட் லாங் டெஸ்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறணும். ஃபைன், கிளியர் தானே? புரிஞ்சுக்கல இதெல்லாம்? Yes, sir. ஃபைன். So these are the basic data types in the SQL. நம்ம என்ன டேட்டாக்கு நம்ம என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத we need to have done. So now let's move on. இப்போ பேசிக்கான கான்செப்ட்ஸ் பார்த்துட்டோம். Let's move on to the SQL query. So first என்ன பார்த்தோம், டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், கரெக்ட்டுங்களா? DDL. இந்த DDL first we are going to see about create and manage the database. ஒரு டேட்டாபேஸை எப்படி நம்ம கிரியேட் பண்றது, அந்த டேட்டாபேஸை எப்படி நம்ம மேனேஜ் பண்றது. நெக்ஸ்ட் கிரியேட் அண்ட்
மேனேஜ் டேபிள்ஸ். ஒரு டேபிளை எப்படி கிரியேட் பண்றது, அந்த டேபிளை எப்படி மேனேஜ் பண்றது, அவ்வளவுதான். ஓகே, ரைட். ஸோ கிரியேட் அண்ட் மேனேஜ் டேட்டாபேஸ். டு கிரியேட் த டேட்டாபேஸ், அந்த எஸ்கியூஎல்னு சொல்றல ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ், அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரியேட் டேபிள், இது அதோட சின்டெக்ஸ். கிரியேட் கிரியேட் டேட்டாபேஸ். ஏன்னா இப்போ நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போறோம். கிரியேட் டேட்டாபேஸ், லெட்ஸ் கன்சிடர் பாக்யரதி டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ Okay, the sir. syntax is create database பாக்யரதி data analytics. Now to use the database, இந்த டேட்டாபேஸை தான் நான் யூஸ் பண்ண போறேன்னு நம்ம எஸ்கியூஎல்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும்ல. அதுக்கு என்ன சின்டாக்ஸ்னா, பிகாஸ் we will have the more databases. ஸோ அந்த கேஸ்ல யூஸ் டேட்டாபேஸோட நேம் பாக்யரதி டேட்டா அனாலிட்டிக்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு கமாண்ட். When I find I don't need this, I need to delete this. Deleting the database. டேட்டாபேஸை டெலீட் பண்றதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா drop database பாக்யரதி data analytics. Each and every SQL statement will be terminated by the semicolon. Semicolon வச்சு நம்ம terminate பண்ணணும். Right? DDL, which is used to create and manage the database. ஒரு டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத பார்த்துட்டோம். எப்படி அந்த டேட்டாபேஸை யூஸ் பண்றதுக்கான கொரி என்னன்னு பார்த்துட்டோம். ஒரு டேட்டாபேஸை டெலீட் பண்றதுக்கான கொரி என்னன்னு பார்த்துட்டோம். Fine. Next, we are going to see about create and manage the tables. Okay. இதுல இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். We are having one attribute called auto increment on the database. டேட்டாபேஸ்ல ஆட்டோ இன்கிரிமெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? இந்த ஆட்டோ இன்கிரிமெண்ட் என்ன பண்ணும், எதுக்காண்டி இந்த ஆட்டோ இன்கிரிமெண்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம இங்க சொல்லல ஆர்டர் ஐடி 1 2 3 4 5 அப்படியே போயிட்டே இருக்குங்கல்ல. ஸோ ஒரு தடவையும் நம்ம அதை வந்து என்ட்ரு பண்ணணும்னு இல்லை. கரெக்டா? we can automate it. இது ஆட்டோமேட்டிக்கலா இந்த வேல்யூஸ் எல்லாமே அடுத்தடுத்த ரோ இன்சர்ட் ஆகும்போது அதுவே 10 11 அப்படியே போய்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அந்த கான்செப்ட் பேர் தான் ஆட்டோ இன்க்ரிமெண்ட். அதாவது நம்ம டேபிள்ல டேட்டாவை இன்சர்ட் பண்ணும்போது இந்த ஆர்டர் ஐடி இன்சர்ட் பண்ண மாட்டோம். இதை மட்டும் தான் நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். வேற இதெல்லாம் ஆட்டோ இன்க்ரிமெண்டா அப்படியே நமக்கு கூட்டிக்கிட்டே போகும். புரியுதுங்களா கான்செப்ட்? Yes, sir. Fine. So this part we will say as the auto increment. அதை ஞாபகம் வச்சுக்கோ. Now we are going to see about the create and manage the tables. First, creating the table. ஒரு டேபிளை நம்ம கிரியேட் பண்றோம். அதுக்கான சின்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரியேட் டேபிள், டேபிளோட நேம். ஸோ இப்போ நான் உங்க கொடுத்துருக்க உங்களுக்கு டேட்டாபேஸ் சாம்பிள் இது பாக்கிறது உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இதோட Okay, sir. டேபிளோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா சேல்ஸ். கரெக்டுங்களா? ஸோ கிரியேட் டேபிள் சேல்ஸ். ஓகே, Okay, sir. பிராக்கெட். இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட் டேபிள், டேபிள் நேம் உள்ள காலம் நேம் ஃபுல்லா போடணும். என்னென்ன காலம் நமக்கு வேணுமோ காலம் நேம் அண்ட் அதோட டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ணணும். ஓகே, பண்ணிடலாமா? Okay. Okay, sir. டேபிள் நேம் லைக் இட்ஸ் சேல்ஸ். இதோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா சேல்ஸ். இப்போ சேல்ஸ்ல என்னென்ன காலம்ஸ் எல்லாம் இருக்குன்னா சேல்ஸ் பர்சன், ஜியோகிராஃபி, ப்ராடக்ட், டேட்டு, Date. அமௌண்ட், கஸ்டமர், பாக்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் Okay, sir. சேல்ஸ் பர்சன். சேல்ஸ் பர்சன்
சேல்ஸ் பர்சன் வந்துட்டு எப்படி இருக்காங்க? ஐ மீன் சேல்ஸ் பர்சன் வந்துட்டு என்ன டேட்டா டைப்ல வருவாங்க? இப்ப நம்ம பார்த்த டேட்டா டைப்ல டக்குன்னு சொல்லுங்க. என்னது சார்? சேல்ஸ் பர்சன் என்ன டேட்டா டைப்ல வருவாங்க? டேட்டா டைப் பிரைமரி கீ சார். எப்படி பிரைமரி கீ வரும்? பிரைமரி கீங்கிறது இது இல்லைல்ல, ஐ மீன் டேட்டா டைப் இல்லைல்ல. ஓ ஓகே. டேட்டா டைப்பா சார்? வேரியபிள். நான் என்னென்ன டேட்டா டைப் சொன்னேன் இப்போ? அதர்ஸ் ப்ளீஸ். varchar இந்தியா. இப்போ டேட்டா டைப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணல. இன்ட், வேர்கேர், டேட்டு, இதெல்லாம் தான் டேட்டாவோட டைப்ஸ். கரெக்டுங்களா? ஸோ Yes, இந்த sir. டைப்ல எதுல ஃபாலோ ஆவாங்க அப்படின்னு தான் கேட்டேன். ஸோ சேல்ஸ் பர்சன் வில் ஃபாலோ ஆன் த டேட்டா டைப் கால்டு வேர்கேர். பிகாஸ் அந்த நேம்ல அவங்களுடைய நேம் இருக்கலாம், அல்லது வந்துட்டு ஏதாவது கேரக்டர்ஸும் இருக்கலாம். ஓகே. ஸோ Okay, sir. வேர்கேரை பொறுத்த வரைக்கும் இதுல எத்தனை பேர் இருக்கு, ஐ மீன் எத்தனை கேரக்டர் வரப்போகுதுங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணணும். லைக் வந்துட்டு நேம், சேல்ஸ் பர்சன் நேம்ல ஒரு 120 கேரக்டர் வரைக்கும் வரலாம்னு நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகே. மேக்சிமம் Okay. எதுக்குமே ஸ்பேஸ் இல்லாம பார்த்துக்கோங்க. அண்ட் வந்துட்டு எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஓகே. Okay, okay, sir. வித் த கமா. அண்ட் நெக்ஸ்ட் we are going to the next. அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸல், யா, ஜியோகிராஃபி, ப்ராடக்ட், டேட்டு, அமௌண்ட், கஸ்டமர், பாக்ஸஸ். கரெக்டா? ஸோ லெட்ஸ் கோ வித் த ஜியோகிராஃபி. Geography will be a varchar which can be up to 100, comma. Next product, date. Product which will be also in varchar. Date, amount, customers, boxes. Date which will be in the format of date. Amount which will be in a format of int. Customers which will be in a form of எத்தனை கஸ்டமர் இருக்காங்கிறத நம்பர்ஸ்ல தானே இருக்கு. ஸோ இட் வில் பி a int. கரெக்டுங்களா? int. நெக்ஸ்ட் பாக்ஸஸ், எவ்வளோ பாக்ஸ் வந்துட்டு அவங்க சேல் பண்ணியிருக்காங்க, which will be in the format of int. ஓகே. ஸோ இதுல while we are creating the table, எல்லா டேபிள்லையும் we need to have the unique primary keys in a database. இந்த டேட்டாபேஸ்ல கண்டிப்பா ஒரு ஒரு டேபிள்லையும் யூனிக்கான பிரைமரி கீஸ் இருக்கணும். ஓகே. ஸோ லெட்ஸ் see how to create that. ஓகே. ஸோ அதை கிரியேட் பண்றதுக்கு we need to have, இப்போ இதுக்கு ஆர்டர் சேல்ஸ் தானே, ஸோ வந்துட்டு நம்ம சேல் நம்பர்னு வச்சுப்போம், இல்லைன்னா ஆர்டர் ஐடின்னு வச்சுப்போம். சேல் ஐடின்னு வச்சுப்போம். லெட்ஸ் கன்சிடர் சேல்ஸ் ஐடி. ஓகே. இந்த சேல்ஸ் ஐடி வந்துட்டு வில் பி இன் இன்டீஜர் ஃபார்மேட்ல இருக்கும், விச் வில் பி a பிரைமரி கீ. ஓகே. அதோட வேல்யூஸை நான் இன்சர்ட் பண்ண மாட்டேன். இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி இன்க்ரீஸ், which will be the auto increment. ஓகே. ரெபேக்கா, இதுதான் நீங்க நேற்று கேட்ட டவுட். நிறைய எக்ஸ்ட்ரா கீஸ் எல்லாம் இருக்கு, அது என்னங்கிறது தெரியலன்னு சொன்னீங்கல்ல, இதுதான் அது. ஸோ இந்த சேல் ஐடிங்கிறது ஒன்று இருக்கு, அது இன்டீஜர் டேட்டா டைப். இதோட நம்ம முடிச்சிருக்கலாம், பட் இதை நான் பிரைமரி கீயா டிஃபைன் பண்றேன். அண்ட் விச் வில் பி ஆல்சோ த ஆட்டோ இன்க்ரிமெண்டா நான் டிஃபைன் பண்றேன். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? yes sir Done.
ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபாரின் கீ டிஃபைன் பண்றேன். ஓகேங்களா? ஃபாரின் கீ எப்படி டிஃபைன் பண்ணனா, ஃபாரின் கீ இதுல எது நம்ம ஃபாரின் கீ பார்த்தோம்? ப்ராடக்ட்ங்கிறது ஃபாரின் கீ பார்த்தோமா? ஃபாரின் கீ ப்ராடக்ட் ஓகே, ரெஃபரன்சஸ் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராடக்ட்ங்கிற டேபிள்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ங்கிற காலத்தை ரெஃபர் பண்ணுது. கரெக்டா? ஸோ ப்ராடக்ட்ங்கிற டேபிள்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ங்கிற காலத்தை ரெஃபர் பண்ணுது. கிளியரா? ஃபாரின் கீ எப்படி அலோகேட் பண்ணணும்னு, ஃபாரின் கீ இதுல இருக்கக்கூடிய ஃபாரின் கீ இந்த ப்ராடக்ட் தான் ஃபாரின் கீ. ஓகேங்களா? இது ரெஃபரன்சஸ் எதை ரெஃபர் பண்ணுது? ப்ராடக்ட்ங்கிற காலத்துல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் டேபிள்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ங்கிற காலத்தை ரெஃபர் பண்ணுது. ஐ மீன் இந்த ப்ராடக்ட் தான் ஃபாரின் கீ. இதை எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, இந்த ப்ராடக்ட்ங்கிற டேட்டா செட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ங்கிற காலத்தை ரெஃபர் பண்ணணும்னு அர்த்தம். புரிஞ்சா? இதே மாதிரி we can have the various foreign keys for the geography as well. ஜியோகிராஃபிக்கு ஒரு ஃபாரின் கீ கிரியேட் பண்ணிக்கலாம். லைக் இங்க இருக்கு, ஜியோகிராஃபி இஸ் a foreign key which represent the டேபிளோட நேம் என்ன, லொகேஷன்ஸ் டேபிள் ஆஃப் ஜியோ. லொகேஷன்ஸ் டேபிள் இருக்கக்கூடிய ஜியோவை ரெப்ரசன்ட் பண்ணணும். புரிஞ்சுங்களா? கிளியர் தானே? Yes, sir. Done. So by this way, in this way you can able to create the tables. Fine. So now we've seen about the creating the table. Next we are going to see about modifying the table and altering the and deleting the table. ஒரு டேபிளை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ண டேபிளை மாடிஃபை பண்றோம்னு நினைக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, here we are seeing about the alter table concept. ஸோ நான் சொன்னேன்ல, இதுல என்னென்ன நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன். கிரியேட் பார்க்கணும், ஆல்டர் பார்க்கணும், டிராப் பார்க்கணும். இப்போ கிரியேட் பார்த்துட்டோம், நெக்ஸ்ட் ஆல்டர் டிராப்பும் பார்ப்போம். ஸோ ஆல்டர் டேபிள், சப்போஸ் இந்த சேல்ஸ்ல வந்துட்டு நீங்க ரெபேக்கா அண்ட் சப்னா நீங்க ரெண்டு பேருமே இதை நீங்க யூஸ் பண்ணல. கரெக்டுங்களா? சேல் ஐடி நீங்க போடாம நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க. லெட்ஸ் கன்சிடர் வி ஆர் கோயிங் டு alter table sales. Next, here we are coming with the add column. Sorry. Alter table sales, add column, sales ஐடிங்கிற காலத்தை புதுசா ஆட் பண்ணு, இன்ட்டு பிரைமரி கீ ஆட்டோ இன்க்ரிமெண்ட். புரிஞ்சுங்களா? ஓகே, கிளியரா? சேம் நம்ம ஒரு காலத்தை டிராப் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆல்டர் டேபிள் சேல்ஸ், டிராப் காலம், சேல்ஸ் ஐடி. ஒரு காலம் வேணாம், ஒரு வேரியபிள் வேணாம், அதை அந்த டேபிள்ல இருந்து டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா we will use this query. So modifying a table in the sense, by using the alter we can able to add the column and we can able to drop the column. Right? Okay. So next concept is deleting the table. ஒரு டேபிளை நம்ம டெலீட் பண்றோம். டேபிளை டெலீட் பண்றதுக்கான query என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, drop table, டேபிளோட நேம். ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் எடுத்திருக்கோமா, ஓகே, drop table சேல்ஸ் போட்டோம்னா இந்த சேல்ஸுங்கிற டேபிள் என்ன ஆயிடும், டெலீட் ஆயிடும். கிளியரா? கிளியருங்களா? Yes, sir. Fine. So now DDL, data definition language.
திஸ் இஸ் அ டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஸோ இதை நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க 2 பேருக்கும் SQL access இருக்கு. யூ நீட் டு ப்ராக்டிஸ் திஸ். இதை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு பாக்கியரதி உங்களுக்கு நான் வந்துட்டு தந்துடுறேன், கிரியேட் பண்ணி தந்துடுறேன். அதை நீங்க ஓகே வச்சுக்கோங்க. சார். ஓகே And சார். also make sure that each and every table has a unique ID. It should be a primary key auto increment. For example, இந்த டேபிள்ஸ்ல அது போடல பிகாஸ் இட் இஸ் என்ன எக்ஸல்னால. இப்போ ப்ராடக்ட்னு வரும்போது ப்ராடக்ட் ஐடின்னு ஒன்று வச்சுக்கோங்க. லொகேஷன் வரும்போது லொகேஷன் ஐடின்னு ஒன்று வச்சுக்கோங்க. சேல்ஸ் பர்சன் வரும்போது சேல்ஸ் பர்சன் ஐடின்னு ஒன்று வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒன்று நீங்களே வச்சுக்கோங்க. அது ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பிரைமரி கீ இருக்க மாதிரி பாருங்க. இதெல்லாம் ஃபாரின் கீயோ அதெல்லாம் ஃபாரின் கீ வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே. ஆர் இந்த டேபிள்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இது கூட கிரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். டன். ஓகே சார். ஃபைன். ஸோ இவ்வளோதான் கண்டென்ட். இதையும் சும்மா ஜஸ்ட் அப்படியே அனுப்பி விடுறேன். ஓகே சார். வந்துட்டு கண்டென்ட்டையும் நான் வந்துட்டு ஷேர் பண்ணி விடுறேன் 2 பேருக்கும். சரி, 3 பேருக்கும். ஓகே சார். ஓகே. ஸோ அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வில் ப்ரொசீட். ஸோ டுமாரோ வில் ஜஸ்ட் ப்ரொசீட் வித் த கான்செப்ட். இது ப்ராக்டிஸ் பண்ணிருங்க கண்டிப்பா. ஓகே சார். டுமாரோ வில் ப்ரொசீட் வித் த கான்செப்ட் ரிட்ரைவிங் டேட்டா வித் SQL. அதாவது DDL பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன பார்க்கணும்னா DML டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் பார்க்கணும். எப்படி மேனிப்புலேட் பண்றது டேட்டாஸ் அப்படிங்கிற கான்செப்டை we are almost complete the SQL. ஸோ அகைன் ப்ராக்டிஸ் தான் நமக்கு, மற்றதுக்கு டைம் தேவைப்படும். இவ்வளோதான். SQL இஸ் வெரி சிம்பிள்.